அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம அரசியல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை முறைகேடாக விற்றவங்க வாங்கினவங்க யாராக இருந்தாலும் அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இந்த 100 கோடி ரூபாய் நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு முறைகேடாக விற்ற வழக்கு நிலுவையில் இருந்தும் ஏலம் மூலம் விற்றது எப்படி அப்படின்றத பற்றியும், அந்த பத்திரப்பதிவு ஆவணத்தில் கிடைத்திருக்கக்கூடிய மிக பெரும் அதிர்ச்சி தகவல்கள் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அப்படி அந்த ஆவணத்தில் என்ன இருந்தது அப்படின்றதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டபாணி சுவாமிகள் அறக்கட்டளை சார்பில் முருகதாஸ் என்பவர் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1.40 ஏக்கர் நிலத்தை ரூபாய் 2 கோடிக்கு சேதுபதி வெள்ளத்துறை ஆகியோருக்கு பதிவு செய்து கொடுத்த பத்திரம் தான் தற்போது மிக பெரும் அளவில் தமிழ்நாடு முழுக்க அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த பத்திரத்தில் பல அதிர்ச்சியான தகவல்கள் இருக்கு அப்படின்றது தற்போது வெளியாகி இருக்கின்றது. அதாவது, பழனி அடிவாரத்தை சேர்ந்த திருப்புகழ் சுவாமிகள், முருகதாஸ் சுவாமிகள் மற்றும் தண்டபாணி சுவாமிகள் டிரஸ்ட் சார்பில் அதன் அறங்காவலர் MD முருகதாஸ் மூலம் நிலம் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக விற்பனை பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. மார்ச் 27ஆம் தேதி பத்திரம் தயார் செய்யப்பட்டிருக்கு. இந்த விற்பனை பத்திரத்தில் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே பாப்பான்குளத்தை சேர்ந்த வெள்ளத்துறை, திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடியை சேர்ந்த சேதுபதி ஆகியோர் இணைந்து வாங்குபவர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. விற்பனை செய்யப்படும் சொத்து முதலில் திருப்புகழ் சுவாமிகள், முருகதாஸ் சுவாமிகள், தண்டபாணி சுவாமிகள் ஆகியோருக்கு சொந்தமானதாகவும், அவர் உருவாக்கிய தண்டபாணி சுவாமி மடம் என்ற தனியார் அறக்கட்டளையின் சொத்துக்களில் இதுவும் ஒரு பகுதி என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அத்தோட அந்த அறக்கட்டளை 1940ஆம் ஆண்டு நடைபெற்ற சிவில் வழக்கில் தனியார் அறக்கட்டளையாக அறிவிக்கப்பட்டதாகவும், பின்னர் 1941இல் நடந்த மறு முறையீட்டில் அது உறுதி செய்யப்பட்டதாகவும் விற்பனை பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. பழனியை சேர்ந்த திருப்புகழ் சுவாமிகள், முருகதாஸ் சுவாமிகள், தண்டபாணி சுவாமிகள் அறக்கட்டளைக்கு சொந்தமானதாக கூறப்படும் இந்த நிலம் அறக்கட்டளை தீர்மானத்தின் அடிப்படையில் ஏல முறையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக விற்பனை பத்திரத்தில் பல அதிர்ச்சியான தகவல் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆவணத்தில் இடம்பெற்றுள்ள விவரங்களின்படி முந்தைய அறங்காவலர்கள் மறைவுக்கு பிறகு தற்போதைய விற்பனையாளரின் தந்தையான தண்டபாணி ஐயா உள்ளிட்ட அடுத்தடுத்த அறங்காவலர்கள் அறக்கட்டளையின் சொத்துக்களை நிர்வகித்து வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போதைய விற்பனையாளர் அறக்கட்டளையின் சட்டப்பூர்வ அறங்காவலராக இருந்து அதன் சொத்துக்களை நிர்வகித்து வருவதாகவும் ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அறக்கட்டளையின் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு சம்பந்தப்பட்ட நிலம் போதிய வருமானத்தை ஈட்டவில்லை என்பதால் 2001 நவம்பர் 22ஆம் தேதியிட்ட உயில் மற்றும் பழனி இணை சார்பதிவாளர் அலுவலகம் புத்தகம் 3 ஆவண எண் 136 2021 ஆகியவற்றின் அடிப்படையில் கடந்த மார்ச் 18ஆம் தேதி இது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக ஆவணத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த தீர்மானத்தின்படி நிலத்தை விற்று கிடைக்கும் தொகையை மீண்டும் முதலீடு செய்து அறக்கட்டளையின் தொண்டு நோக்கங்களுக்கு வருமானம் உருவாக்க முடிவு செய்யப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக பொது அறிவிப்பு வெளியிடப்பட்டு ஏல நடைமுறை மேற்கொள்ளப்பட்டதாகவும், அதில் அதிகபட்ச ஏலத்தொகையை வழங்கிய நபர் வாங்குபவராக தேர்வு செய்யப்பட்டதாகவும் விற்பனை பத்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த சொத்து தொடர்பாக முறையே 2016 மற்றும் 2018 வழக்குகள் தொடரப்பட்டிருந்ததாக ஆவணத்தில் கூறப்பட்டிருக்கு. இந்த இரு வழக்குகளும் 2025 செப்டம்பர் 2ஆம் தேதி பழனி முதன்மை சார்பு நீதிமன்றம் வழங்கிய ஒரே தீர்ப்பின் மூலம் தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும், அந்த தீர்ப்பில் சம்பந்தப்பட்ட சொத்து தனியார் அறக்கட்டளை சொத்து என கூறப்பட்டதாகவும் ஆவணத்தில் கூறப்பட்டிருக்கு. 2016இல் தொடரப்பட்ட மற்றொரு வழக்கு சொத்து உரிமை அறிவிப்பு மற்றும் உடைமை பெறுதல் தொடர்பாக பழனி சார்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. 2025 செப்டம்பர் 2ஆம் தேதியே
இத்தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய விற்பனையாளர் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. நிலுவையில் உள்ள அனைத்து வழக்குகள் மற்றும் சட்ட பிரச்சனைகள் குறித்து முழுமையாக அறிந்த நிலையிலேயே வாங்குபவர் இந்த சொத்தை வாங்க ஒப்புக்கொண்டுள்ளதாக ஆவணத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விற்பனை நிலுவையில் உள்ள வழக்குகளின் இறுதி முடிவுக்கு உட்பட்டது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த விற்பனை தொகையில் தலா ரூபாய் 50 லட்சம் வீதம் 4 காசோலைகள் மூலம் 2 கோடி வழங்கப்பட்டதாக ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதன்படி விற்பனையாளர் தொகையை பெற்றுக்கொண்டதை ஒப்புக்கொண்டு அட்டவணை சொத்தை வாங்குபவருக்கு மாற்றி வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பத்திர ஆவணங்களின் அடிப்படையில் பிரச்சனைக்குரிய நிலத்தை ஏலமிட்டு விற்பனை செய்ததும் சொத்து தொடர்பான வழக்குகளை நன்கு தெரிந்தே சொத்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதும் தற்போது தெரிய வந்திருக்கின்றது. இடம் தொடர்பான வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரிந்தும் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் 2 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டிருக்கும் தகவல் தான் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. மிக முக்கியமாக பழனி நிலம் விற்பனை தொடர்பாக விழுப்புரம் NGGO காலனி காமராஜர் நகர் பகுதியில் வசித்து வரும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளி ஆசிரியர் முருகதாஸ் வீட்டில் கடந்த ஜூலை 18ஆம் தேதி இரவு CBCID போலீசார் சோதனை நடத்தினாங்க. 50க்கும் மேற்பட்ட ஆவணங்களை அதில் கைப்பற்றி அதிர்ச்சி கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு அவருடைய வீட்டுக்கு CBCID போலீசார் சீல் வைத்திருக்காங்க. இந்த நிலையில ஆசிரியர் முருகதாஸுக்கு சம்மன் அனுப்பி திண்டுக்கல் மாவட்ட CBCID காவல் நிலையம் வரவழைத்து 2 தினங்களுக்கு முன் விசாரணை நடந்தது. விசாரணை முடிந்ததும் சீலை அகற்றி வீட்டுக்கு செல்லலாம் என்றும் அழைக்கும் போது வருமாறு போலீசார் தெரிவித்திருக்காங்க. இதன் பிறகு நேற்று திண்டுக்கல்லில் இருந்து திரும்பிய முருகதாஸ் CBCID போலீசார் வைத்த சீலை அகற்றி வீட்டுக்குள் சென்றார். வழக்கம் போல் ஆசிரியர் பணிக்கும் சென்றிருக்கிறார். பழனி கோவில் நிலத்தை முறைகேடாக பதிவு செய்தது தொடர்பாக முழுமையாக ஆய்வு செய்து உண்மை நிலையை அறிய கூடுதல் பதிவு தலைவர் சுதா மல்யா, உதவி பதிவு தலைவர் பூங்கொடி, மாவட்ட பதிவாளர் கண்ணன் அடங்கிய உயர்மட்ட விசாரணை குழு பத்திரப்பதிவுத்துறை சார்பில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்நிலையில் நேற்று காலை பழனி சார் பதிவாளர் அலுவலகத்தில் விசாரணையை துவக்கி இருக்காங்க. பத்திரப்பதிவு நாளில் பதிவான CCTV காட்சிகளை ஆய்வு செய்திருக்காங்க. ஒவ்வொரு ஊழியரையும் தனித்தனியாக அழைத்து சம்பவம் குறித்தும் கேட்டறிந்திருக்காங்க. ஊழியர்களின் வாக்குமூலங்கள் கேமராவிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து 2 குழுக்களாக 10 பேர் கொண்ட CBCID போலீசாரும் சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஆவணங்களை ஆய்வு செய்திருக்காங்க. 7 மணி நேரத்திற்கு மேல் ஆய்வு நடந்த அந்த ஆய்வு மற்றும் விசாரணையில் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டதோட சில ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டிருக்கு. ஆய்வுகளின் அடிப்படையில் VVIPகள் மட்டுமின்றி பத்திரப்பதிவு அலுவலர்கள் உள்ளிட்டோரும் சிக்குவார்கள் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலுமே தற்போது CBCID வட்டாரத்தில் இருந்து வெளியாகி இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து பணியில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், விடுப்பில் சென்ற சார் பதிவாளர் உதவியாளர், சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மாவட்ட பதிவாளர் சசிகலாவிடமும் வெகு விரைவில் விசாரணையை துவக்க உள்ளதாகவும் CBCID வட்டாரத்தில் இருந்து தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றது. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பழனி கோயில் விவகாரத்தில் சொத்தை வாங்கினவங்க விற்றவங்க அப்படின்ட்டு 2 பேருமே ஒரு பக்கம் தலைமறைவாகி இருக்காங்க. இன்னொரு பக்கம் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாரு. இந்த நிலத்தை விற்றது, அதாவது நான் எல்லாம் இதற்கு ஒப்புதல் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஜஸ்டின் மணிகண்டன் தமிழக அரசு மீது பழிய தூக்கி போட்டிருக்கிறாரு. தமிழக அரசு தான் என்னை இந்த வழக்கில் வம்பாக சிக்க வச்சிருக்காங்க, வேண்டும்னே சிக்க வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறாரு. ஜூலை 6ஆம் தேதி தான் அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஆவண எண் மட்டும்தான் இந்த பத்திரப்பதிவுக்கு வழங்கியிருக்கிறாரு. பத்திரப்பதிவு ஜூலை 3ஆம் தேதியே சார் பதிவாளர் பாலச்சந்தர் அப்படின்றவர் தான் இந்த பத்திரப்பதிவை எல்லாம் செய்து முடித்திருக்கிறாரு. முடித்த உடனேயே அவர் பார்த்தீங்கன்னா வேறு இடத்துக்கு பணியிட மாறுதலையும் அனுப்பப்படுறாரு. அப்போது அவருக்கு பதிலாக வந்தவர் தான் இந்த ஜஸ்டின் மணிகண்டன். இவர் தான் தற்போது இந்த வழக்கில் மிக முக்கியமான ஆள் அப்படின்ற மாதிரி சிக்கி இருக்கிறார் அப்படின்றத விட சிக்க வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ட்டு அவரே சொல்லியிருக்கிறாரு. இந்த தகவல் தான் தற்போது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு பக்கம் என்னடானா இந்த விவகாரத்தில் பல முக்கிய அதிகாரிகள், சில முக்கியமான பெரும் VVIPகள்லாம்
இந்த விவகாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளியாகுது. இன்னொரு பக்கம் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில நடந்த இந்த முறைகேட்டில் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் வீட்டில் அது தொடர்பான முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு இருக்கு. அது எப்படி அப்படின்றதும் பெரும் சர்ச்சையையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. எது எப்படியானாலும் பழனி முருகன் கோவில் சொத்துல பெரிய முறைகேடே நடந்திருக்கு அப்படின்றது மட்டும் இந்த ஆவணங்கள் மூலமாக தெளிவா தெரியுது. இந்த விவகாரத்துல கோவில் சொத்தையே ஆட்டைய போட நினைச்சிருக்காங்க, முறைகேடு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான ஆட்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.